கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு என்ன வேத வசனம் குறித்து நம்ம பார்க்க போறோம்னா 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. இதுல யாரை குறித்து போடப்பட்டிருக்குன்னா யோசபாத்தை குறித்து போடப்பட்டிருக்குங்க. அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. இதுல கர்த்தருடைய வழிகள்ல. இன்றைக்கு நம்ம இருதயம் எதுல அதிகமான ஆர்வத்தை செலுத்துகிறது? வாலிப பிள்ளைகளை சொல்லவே வேண்டாம். ஒரே மொபைல் தான், ஒரே லேப்டாப் தான். அதில் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு நாள் சடனில் சார்ஜ் போடாமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அவங்களுக்கு ஜீவனே போன மாதிரி இருக்குது. அந்த மொபைலில் தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறாங்க. அதில் என்ன தான் பார்ப்பாங்கன்னே தெரியாது. அதுலேயே அடிக்ட் ஆகி கிடக்கிறாங்க. அவங்களுடைய இருதயம் அந்த மொபைலில் தான் உற்சாகமாக இருக்குது. வீட்டில் இருக்கிற தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? உட்காந்து டிவி சீரியலை பார்க்க, பிக் பாஸ் பார்க்க, அது பார்க்க, இது பார்க்கன்னு சொல்லி அவங்க இருதயம் அந்த அதில் தான் இருக்குது. அதைத்தான் அவங்க நேசிக்கிறாங்களா காணப்படுறாங்க. ஆனால் அந்த யோசபாத்தை பாருங்க, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு நேராக உற்சாகமாக இருக்கா? ஆலயத்துக்கு போவோன்னு சொன்னோடனே நமக்கு மனசில் ஒரு அப்படியே இன்னைக்கு கிளம்பணும் வைக்கணும், இந்த ஒரு பரபரப்பு நம்ம இடத்துல காணப்படுகிறதா? இந்த யோசபாத்தை பாருங்க, அவன் இருதயம் உற்சாகம் கொண்டதுனால அவனுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்க தெரியுமா? ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திறப்படுத்தினார். அவன் ஆட்சியை திறப்படுத்தினாரு. இதோ கத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்க கொண்டு வந்தாங்க. அவனுக்கு ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியா இருந்தது. நம்ம கர்த்தருடைய காரியங்கள்ல உற்சாகம் கொள்ளும் போது, நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும் போது, அதற்காக எல்லா வேலைகளையும் நாம் செய்யும் போது ஆண்டவர் நமக்கு கனத்தை கொடுப்பாருங்க, ஐஸ்வர்யத்தை கொடுப்பாருங்க. நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு மரியாதை கிடைக்குங்க. ஆனா நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. வேற வேற உலகப்பிரகமான காரியங்களே தங்களுடைய இன்ட்ரெஸ்ட, தங்களுடைய இதயத்தை செலுத்துறவங்களா காணப்படுறாங்க. நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையானது தேவனுக்கு நேராய் இருக்கிறதா? கண்டிப்பா நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. யோசபாத்தை போல கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டதுங்க. இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே, உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். நீங்க எதுல அடிமையாகிருக்கீங்க, எதுல அடிக்ட் ஆகிருக்கீங்க, அதை நீங்க சிந்தித்து பார்த்து, ஆராய்ந்து பார்த்து, தேவனுக்கு ஏற்ற வழியில உங்களை திருப்பிக் கொள்ளுங்க. தேவனுடைய காரியத்துல உற்சாகம் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்க. கர்த்தருடைய கருத்துல இருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.